வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். இப்ப இருக்கிற இந்த வேகமான உலகத்துல நமக்கு எவ்ளோ டென்ஷன் இல்லையா? மன அமைதிக்காக நாம எங்கெங்கெல்லாமோ போறோம். ஆனா சில சமயம் பெரிய பெரிய தீர்வுகள்லாம் நம்ம கிச்சன்லயே ஒளிஞ்சிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷன் தான் நம்ம மஞ்சள். வாங்க அதோட ரகசியத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல எங்கேயாச்சும் கீழ விழுந்து அடிபட்டுடுச்சுன்னா, உடனே எங்க பாட்டி ஓடி வந்து சூடான பால்ல மஞ்சத்தூள போட்டு குடுப்பாங்க. அந்த பாட்டி வைத்தியம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க கோல்டன் மில்க்னு ஸ்டைலா சொல்றாங்க பாருங்களேன். சரி, ஒரு சாதாரண பாட்டி வைத்தியத்துக்குள்ள அப்படி என்னதான் மேஜிக் இருக்கு? இந்த மஞ்சள் நிற மசாலால ஒளிஞ்சிருக்கிற அந்த சீக்ரெட் என்ன? வாங்க அந்த மர்மத்தை இப்ப உடைக்கலாம். அந்த மேஜிக்கோட பேரு தான் குர்குமன். ஆமாங்க, மஞ்சளோட சூப்பர் பவர்ஸ்க்கெல்லாம் காரணம் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இந்த ஹீரோ குர்குமன் தான். ஓகே, இது கொஞ்சம் சயின்டிஃபிக்கா இருக்கா? கவலைப்படாதீங்க, இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. இந்த குர்கியம் என்ன உங்க உடம்போட ஒரு ஆர்மி கமாண்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. பாருங்க, இம்யூனிட்டினா சும்மா அதை ஏத்திக்கிட்டே போறது மட்டும் நல்ல விஷயம் இல்ல. ஒரு ராணுவத்துல வீரர்கள் தூணிட்டே இருந்தாலும் ஆபத்து இல்லையா? அதே மாதிரி அவங்களே தேவையில்லாம நம்ம உடம்ப தாக்க ஆரம்பிச்சா, அதாவது இந்த அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் ஆபத்து. இங்கதான் நம்ம கமாண்டர் குர்குமின் உள்ள வருது. உங்க இம்யூன் சிஸ்டம் ரொம்ப டல்லா இருந்தா, டேய் எழுந்துருங்கப்பா அப்படின்னு உஷார்படுத்தும். அதே சமயம் அது ஓவரா வேலை செஞ்சு உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா, ஏய் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு கண்ட்ரோல் பண்ணும். அதாவது இது ஒரு பேலன்சிங் ஆக்ட் பண்ணுது. செம்ம. சரி, இது ஒரு விஷயம். இதோட இன்னொரு சூப்பர் பவர் என்ன தெரியுமா? குர்குமின ஒரு நேச்சுரல் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், அதாவது ஒரு தீயணைப்பான் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன தீய அணைக்க இது ரொம்பவே உதவுது. நம்ம டென்ஷன், நாம சாப்பிடுற ஜங்க் ஃபுட், இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள ஒரு சின்ன தீய பத்த வச்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் மெடிக்கல் டேர்ம்ல இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவாங்க. இந்த மூட்டு வலி, நெஞ்சரிச்சல், இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இந்த உள்தீ தான். இப்போ குர்குமின் என்ன பண்ணும்னா, ஒரு ஃபயர் ஃபைட்டர் மாதிரி வந்து இந்த கண்ட்ரோல் இல்லாம எரியற தீய அணைச்சிடும். இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கே! அப்போ இனிமே தினமும் மஞ்சத்தூளா அள்ளி அள்ளி சாப்பிட வேண்டிதான், அப்படிதானே? ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நம்ம ஹீரோ அவ்ளோ சுலபமான ஆள் கிடையாது. என்ன பிரச்சனைனா, நீங்க எவ்ளோ மஞ்சள் சாப்பிட்டாலும் அதுல இருக்கிற குர்குமின்ல ரொம்ப கொஞ்சம் தான் உங்க உடம்புக்குள்ள போகும். ஏன்னா நம்ம குடல் அத சுலபமா ஏத்துக்காது, நம்ம கல்லீரல் அத வேகமா உடம்ப விட்டு வெளிய தள்ளிடும். சோ நம்ம சாப்பிடுறதுல பெருசா பலனே இல்லாம போயிடுது. ஐயோ, அப்போ என்ன பண்றது? இந்த சக்தி வாய்ந்த கமாண்டர நம்ம உடம்புங்கிற கோட்டைக்குள்ள முழுசா கொண்டு போக வழியே இல்லையா? எப்படி இவரை உள்ள அனுப்புறது? வழி இருக்கு. அந்த மேஜிக் சாவி நம்ம கிச்சன்லயே இருக்கு. ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். அது வேற எதுவும் இல்ல, நம்ம கருப்பு மிளகு. ஆமாங்க, அதுல இருக்கிற பைப்பெரின்ங்கிற ஒரு கெமிக்கல் தான் அந்த ரகசிய சாவி. இப்போ நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. மஞ்சள் கூட ஒரே ஒரு சிட்டிகை மிளகு சேர்க்கறதுனால நம்ம உடம்பு அந்த குறுக்குமீனை உறிஞ்சுற சக்தி எவ்ளோ தெரியுமா அதிகமாகுது? 100 இல்ல, 200 இல்ல, முழுசா 2000%, 2000%. நம்ப முடியல இல்ல? ஆனா இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன் கேளுங்க. குர்குமின் தனியா போய் நம்ம குடல் சுவரோட கதவை தட்டுது. ஆனா சுவர் கதவை திறக்க மாட்டேங்குது. அப்பதான் அதோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பைப்பரின் வராரு. அவரை பார்த்ததும் அந்த சுவர் ஒரு சீக்ரெட் வழிய திறந்து விடுது. அவ்வளவுதான். இப்ப குர்குமின் ஈஸியா உள்ள போய் அதோட வேலைய ஆரம்பிச்சிடுது. இது ஒரு பக்கா டீம் ஒர்க், ஒரு சீக்ரெட் ஹேண்ட்ஷேக் மாதிரி. நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் சும்மாவா சொன்னாங்க உணவே மருந்துன்னு? இப்ப புரியுதா அது எவ்ளோ பெரிய அறிவியல் உண்மைன்னு? அவங்க ரசம் வைக்கும்போது மிளகு சேர்க்கறதுல இருந்தே எல்லாத்துலயும் ஒரு காரணம் இருந்திருக்கு. ஒவ்வொரு சமையல் குறிப்புக்கு பின்னாலையும் எவ்ளோ பெரிய விஞ்ஞானம் பாருங்க. சோ இனிமே நீங்க பால்ல மஞ்சள் கலந்து குடிக்கும்போதோ இல்ல சமையல்ல மஞ்சள் சேர்க்கும் போதும் அதோட சக்திய முழுசா அன்லாக் பண்ற அந்த மேஜிக் சாவிய மறக்காதீங்க. ஒரு சிட்டிகை மிளகு, அவ்வளவுதான். கண்டிப்பா சேர்ப்பீங்க தானே? உங்க கிச்சன்ல இந்த மாதிரி வேற என்ன ரகசியம்லாம் இருக்கு, எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.